கம்பிச்சுருளின் சத்தம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு எளிமையான சோதனை தான். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சுருள் வளையத்தை வச்சு ஒரு ஒளி சம்பந்தமான சோதனையத்தான் செய்ய போறோம். உங்கள சில பேர் இந்த சுருள் வளையத்தை பார்த்திருப்பீங்க, சிலர் இத பொம்மை மாதிரி விளையாடியும் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நாம ஒரு எளிமையான சோதனை தான் செய்ய போறோம். இந்த சுருள் வளையத்தோட மேல் வளையத்துல 2 நூல்களை இப்போ பாக்குற மாதிரி கட்டுங்க. இந்த நூலோட இன்னொரு முனையில இந்த மாதிரி சுருக்கு போடணும். இந்த சுருக்குகள் இந்த மாதிரி நம்ம ஆள்காட்டி விரல்கள் இப்படி உள்ள நுழையிற அளவுக்கு பெருசா இருக்கணும். இப்போ பாருங்க, நான் என்னோட 2 ஆள்காட்டி விரல்களையும் முன்னாடி உருவாக்குன சுருக்குகளுக்கு உள்ள வச்சு அப்படியே விரல்களை என்னோட காதுகள் மேல வைக்க போறேன். அட, இந்த சுருள் வளையம் உருவாக்குற சத்தம் என் காதுகள்ல நல்லா கேக்குதே. ஆனா இந்த சத்தத்தை தெரியாது, ஏன்னா நீங்க இது போல செய்தாதான் கேட்க முடியும். அட, இந்த குழந்தைங்களை பாருங்க, இந்த சத்தத்தை எவ்வளவு அருமையா ரசிக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ இந்த சுருள் வளையத்தோட மேல் முனைகள்ல 4 நூல்களை இணைக்கலாம். இங்க ஒரே நேரத்துல 2 குழந்தைங்க இந்த செயல்பாட்டை செய்யலாம். பாருங்க, இவங்க தங்களோட ஆள்காட்டி விரல்ல நூல் சுருக்குகளை பொருத்தி அப்புறமா அதை அவங்களோட காதுகள் மேல வைக்கிறாங்க. இப்போ இந்த சுருள் வளையத்துல இருந்து உருவாகிற சத்தங்கள் கேட்கும். இந்த விளையாட்டை இப்போ பாக்குற மாதிரி ஒரே நேரத்துல பல குழந்தைங்க விளையாடலாம். இந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க. பாய் குட்டீஸ். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். நூலில் உள்ள மூலக்கூறுகள் வழியாக அதிர்வுகள் கடத்தப்படுகின்றன.